கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழையால் 5000 ஏக்கர் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து, மணிலா உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்து உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கும் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். மணிகண்டன், விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளான குமராட்சி, மாவுடையூர், ஐந்தமங்கலம், தொண்டமனத்தம், ஆலநத்தம், எடையார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் மேல் உளுந்து பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் விவசாயிகள் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று காலை முதல் திடீரென பல்வேறு பகுதியில் பரவலாக கனமழை பெய்தது. இதில் காட்டுமன்னார் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் உளுந்து சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களில் தண்ணீர் தேங்கியது. தாழ்வாக அமைந்துள்ள வயல்களில் தேங்கிய தண்ணீர் வடியவில்லை. இதனால் உளுந்து பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது. இதனை குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், இந்த பகுதியில் கடந்த நெல் அறுவடை நேரத்தில் பெய்த கனமழையால் நெல் சாகுபடி முற்றிலும் அழிந்து போனது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு சார்பில் பல்வேறு அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கினர். அதுபோல இந்த உளுந்து சாகுபடி நேரத்திலும் அறுவடை செய்ய சில நாட்கள் இருக்கும் நேரத்தில் திடீரென பெய்த மழையில் இந்த பகுதியில் உள்ள உளுந்து, மணிலா முழுவதும் தண்ணீர் இருந்து பூக்கள் கொட்டி அழிந்துவிட்டது. மேலும் மஞ்சள் பூச்சி நோய் தாக்கி பல ஏக்கர் சாகுபடி அழிந்து போனது குறிப்பிடத்தக்கது. இதனால் நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம். மேலும் இந்த பகுதி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான வேளாண்மை குழுக்கள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.